வெல்கம் பேக் டு டீம்எல்ஐ கேமர். நானே ஒரு டம்மி பீஸு, இவங்க என்னையோட டம்மி பீஸாக இருப்பாங்க பொழுது. இதாம்மா 2 குத்து 3 குத்து வாங்கிட்டேன். ஒரே ஓட்டமாக ஏடு தான் குண்டு இல்லை, நான் தான் சொல்கிறதுக்கு வைக்கலாம் கிடக்குதுண்ணா. அது பின்னாடிலாம் ஆளை பார்த்தா மாடர்ன் அழகாக இருக்கும் பொழுது. எதுக்கும் ஒரே ஓட்டம், என்ன காரணனே தெரில. அவன் நினச்சிதான் என்னை சுட்டு அங்கேயே கதையை முடிச்சிடலாம். சரி, நம்ம குண்டு பொறிக்கினேன் அடி வாங்குதுன்னு முடிவு பண்ணிச்சு பொழுது. அந்த பொண்ணை தான் தேடின்னு போகிறான். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேரில் யார் வந்தாலும் சரி, நம்ம அச்சு தான் கதையாக முடிக்க போகிறோம். சைடு கேப்பில் அச்சு பார்த்தேன், அப்பயே ஓடிப்பிச்சு. எதுக்கு தான் அம்மா ஓட்ட ஓடுதுன்னு தெரிலங்க. சரியான மூச்சு வர வாங்குது. இந்த துப்பாக்கி வச்சுன்னு ஓடவும் முடியல, ஒன்றும் முடியல. அப்போ அப்படின்னு ஆகிப்போகுது. இந்த ஒரு கில்லு போடுறதுக்கே நம்மளுக்கு இப்படி நாக்கு தெளிரும் பழகுது. ஆளே காணும், எங்கே போய் வசமாக ஒழிச்சின்னு பழகுது. சின்னதில் ஓடி பிடிச்சி விளையாடுனது இப்போ ஓடி பிடிச்சி விளையாட வேண்டிய சூழல் ஏற்பட்டுக்குது இந்த கேம்னால். கைஸ், ஃப்ரீ ஃபயர் கேமுக்காக ஒரு சப்ஸ்கிரைபரை போட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதோ மொக்கையாக தான் பண்ணுறேன் கைஸ், எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பண்ணுறேன். பாருங்கள், பாதை பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இல்லைன்னா ப்ரோ பிளேயர் அந்த கேம்லாம் போய் பாருங்கள், ஒன்றும் தப்பு சொல்லலை. ஏடா போச்சு கீ விந்து நான் தான் வசமாக அடி வாங்கின்னு போகிறேன். எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை கில் போட்டு இந்த மேட்ச்சு எப்படியாவது முடிச்சுட்டு போனடான்னு போயின்னுக்கிறேன். மாட்டிச்சு. இது யாராது? அந்த பொண்ணா? கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணு தான் நான் தெரிது. ஆமாம், இல்லை அது வேறு ஆளாட்டுங்குது. இப்போ நம்ம கில் போட்டது வேறு ஆள். இந்த பொண்ணு இங்கேயோ போய் ஒழிஞ்சுனுக்குது. எதுக்கு தான் ஓட்ட வச்சுன்னு தெரில. என்கிட்ட வேலை காட்டுற இந்த தோத்தல் ஓடினுக்குது. ஒரு செவஸ்ஃபுல் ஓட ஆரம்பிச்சது, இன்னும் ஓடினே தான் ஆகுது. ஓடுவேன் ஓடிக்கொண்டே இருப்பன்ற மாதிரி எத்துச்சுங்க ஒரு ஓட்டம். அடி அந்த மாதிரி 2 அடி மூஞ்சில் நக்குன்னு குத்தனா. என்கிட்ட அடி வாங்கிட்டு நீ தப்பிச்சா போடுவ. இந்த கில் போடுறன்னு போட்டு முச்சாச்சு. டீம்எல்ஐ கேமருக்கு சப்ஸ்கிரைப் போட்டுங்க.